ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் 19th February 2026 மார்க்கெட் அப்டேட்டை பார்க்கலாம். அப்புறம் ஸ்டாக்ஸில் எல்லாம் டாப் கெய்னர்ஸ், எதெல்லாம் டாப் லூசர்ஸ், க்ரூட் எதுக்காக ரேலி ஆச்சுது, எஃப்எஸ்டிஎஸ் இவங்கெல்லாம் வந்து எவ்வளோ க்ரோர்ஸ்க்கு ஸ்டாக்ஸை பை அண்ட் செல் பண்ணியிருக்கிறாங்க. இந்த எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து மார்க்கெட் அப்டேட்டை பார்த்துடலாம். நிஃப்டி பார்த்திங்கன்னா 365 பாயிண்ட் வந்து விழுந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நிஃப்டி ஒரு ப்ராஃபிட் புக்கிங் மாதிரி தான் ஸ்டார்ட் ஆச்சுது. ஏன்னா 3 நாள் நல்லா ரேலி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ப்ராஃபிட் புக்கிங் மாதிரி ஸ்டார்ட் ஆச்சுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யூஎஸ் ஈரான் இடையிலான அந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் ரிலேட்டடான நியூஸஸ் வரவும் நிஃப்டி வந்து பயங்கரமான அளவுக்கு சரிய ஆரம்பிச்சிச்சு. ஐடி செக்டார் பார்த்திங்கன்னா இன்னும் வந்து ப்ரெஷரில் தான் இருக்குது. ஸோ ஐடி செக்டாரில் சிக்னிஃபிகண்ட் அளவுக்கு வந்து செல் ஆஃப் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் க்ரூட் ஆயில் ப்ரைஸஸ் ஹைக்கும் வந்து அந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷனால் ஆகிருக்குது. $1.43 வந்து ஒவ்வொரு பேரலுக்கும் க்ரூடோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்குது. இயர் டு டேட் பார்த்திங்கன்னா இதுதான் புதிய ஹை. ஸோ க்ரூட் வந்து ரேட் ஏறிட்டு இருக்கதும் மார்க்கெட் வந்து கொஞ்சம் ஹர்ட் பண்ணுது. அது மாதிரி பார்த்திங்கன்னா டெக்னிக்கலாகவும் ஷார்ட் டேர்ம் வந்து ரொம்பவே வீக்காக தான் இருக்குது. இமிடியேட் சப்போர்ட் பார்த்திங்கன்னா 25,300 25,400 வரைக்கும் இருக்குது. இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 25,600 25,650 வரைக்கும் இருக்குது. ரீசெண்டாக பார்த்திங்கன்னா புல்லிஷ் என்கல்ஃபிங் கேண்டில் வந்து க்ரியேட் ஆச்சுது. இப்போ பார்த்திங்கன்னா உடனே பேரிஷ் என்கல்ஃபிங் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இதுவும் வந்து ஷார்ட் டேர்மில் பேரிஷ்னஸ் இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து காட்டுது. நிஃப்டி பார்த்திங்கன்னா முக்கியமான மூவிங் ஆவரேஜஸான 20, 50, 100க்கு கீழே மறுபடியும் போயிடுச்சு. ஆர்எஸ்ஐ வந்து 45 இருக்குது. ஸோ இதுவும் 50 கீழே இறங்கினதும் கொஞ்சம் பேரிஷாக பார்க்கப்படுது. இவ்வளோ நாள் பிசிஆர் பார்த்திங்கன்னா 1க்கு மேலேயே இருந்துச்சு, அதாவது புட்கால் ரேஷியோ. ஸோ அப்படி 1க்கு மேலே இருக்கிறப்போ அது ரொம்ப அதிகமான புல்லிஷ்னஸ் தான் காட்டும். ஸோ இப்போ அதுவும் வந்து விழுந்து இப்போ வந்து 0.7 இருக்குது. ஓரளவு மீடியமான மார்க்கெட்டோட மென்டாலிட்டி இருக்கிறது தான் இது காட்டுது. ரொம்ப பியரிஷன் இல்லை, ரொம்ப புல்லிஷ் இல்லைங்கிறது தான் இது காட்டுது. ஸோ இருந்தாலும் மார்க்கெட் வந்து ரெக்கவரி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். இந்த அளவுக்கு மார்க்கெட் சரிகிறப்போ எஃப்எஸ்டிஎஸ் 2 பேருமே வந்து செல்லர் சைடில் தான் இருந்தாங்க. 2 பேருமே சேர்த்து ஒரு 1,500 கோடிக்கு வந்து செல் பண்ணியிருக்கிறாங்க. முந்தின நாள் 2 பேரும் சேர்த்து ஒரு 1,500 கோடிக்கு பை பண்ணியிருந்தாங்க. இப்போ அதுக்கு ஈக்குவலான அமௌண்ட்டுக்கு 2 பேருமே வந்து செல் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதுவும் வந்து மார்க்கெட்டை ரொம்பவே ஹர்ட் பண்ணிகிட்ருக்குது. இவ்வளோ நாள் பார்த்திங்கன்னா எஃப்ஐ செல் பண்ணுறப்போலாம் டிஐஎஸ் வந்து பை பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்போது டிஐஎஸ் வந்து பை அந்த அளவுக்கு இல்லை, ஏன்னா ஃபினான்ஷியல் இயர் முடிய போகிறதுனால. ஸோ அவங்க டிஐஎஸ் எல்லாம் வந்து ஓரளவு இந்த இயருக்கு ப்ராஃபிட் காட்டுறதுக்காக ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அதனால் டிஐஎஸ் வந்து பெருமான அளவுக்கு இப்போதைக்கு வாங்குகிற மாதிரி இல்லை. ஸோ அதுவுமே வந்து மார்க்கெட்டை ரொம்ப ஹர்ட் பண்ணிகிட்ருக்குது. அப்புறம் டாப் கெய்னஸில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் வந்து ஓஎன்ஜிசி இருக்குது, 10 பாயிண்ட் ரேலி ஆகிருக்குது. க்ரூடு ப்ரைஸஸ் வந்து இந்த அளவுக்கு ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூஸ்னால இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கிறது ஓஎன்ஜிசி இந்த அளவுக்கு ரேலி ஆகிறதுக்கு காரணமாக அமைஞ்சது. அப்புறம் டாப் கெய்னஸில் செகண்ட் பார்த்திங்கன்னா ஹிண்டால்கோ இருக்குது, ஒரு 6 பாயிண்ட் ரேலி ஆகிருக்குது. ரீசெண்டாக ப்ரோக்கரேஜஸ் இதுக்கு ஒரு பாசிட்டிவ் நோட் கொடுத்துருக்குறாங்க. லாங் டேர்முக்கு இந்த ஸ்டாக் வந்து புல்லிஷாக இருக்கும் அப்படின்னு அவங்களோட வியூ வந்து சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக அவங்க ஒரு 21,000 crore வந்து ஒரு எக்ஸ்பென்ஷன் பிளானும் வந்து வெளியிட்ருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் சேர்த்து ஹிண்டால்கோவை கொஞ்சம் பாசிட்டிவாக வச்சுருக்குது. அப்புறம் டாப் லூசஸில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் வந்து இன்டர்குளோப் ஏவியேஷன் இருக்குது. ஸோ இந்த க்ரூடு ஆயில் ப்ரைஸஸோட சர்ஜ் வந்து கொஞ்சம் இந்த ஸ்டாக்கை பாதிச்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரெகுலேட்டரி ஸ்க்ரூட்னி வந்து இந்த ஸ்டாக்கில் இருக்குது. ஏன்னா ரீசெண்டாக வந்து இவங்க அன்ஃபேர் பிஸ்னஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க அப்படின்னு இந்தியாவோட சிசிஐ வந்து ஒரு விசாரணை பண்ணிகிட்ருக்குது. அதாவது சிசிஐனா காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து இந்த கம்பெனியை வந்து கொஞ்சம் விசாரிச்சிட்ருக்குறாங்க. ஸோ அதுவும் இந்த ஸ்டாக் வந்து விழுறதுக்கு கொஞ்சம் காரணமாக அமைஞ்சிருக்குது. இந்த ஸ்டாக்கோட டெலிவரி வால்யூம் பார்த்திங்கன்னா 60% வந்து விழுந்துருக்குது. நார்மலாக 5 டே ரீசன்ட் 5 டே ஆவரேஜை பார்க்கும்போது இது 60% ஃபால். அப்புறம் டாப் லூசஸில் செகண்ட் பார்த்திங்கன்னா ட்ரெண்ட் இருக்குது, ஒரு 119 பாயிண்ட் வந்து விழுந்துருக்குது. ரீசெண்டாக வந்து எஃப்ஐஸ் வந்து அவங்களோட ஸ்டேக்கை இந்த ஸ்டாக்கில் கம்மி பண்ணிகிட்டே வராங்க. போன டிசம்பரில் வந்து 21% அவங்களோட ஸ்டேக் இருந்து
அதுலேருந்து ஒரு 5-6% கம்மி பண்ணி இப்போ 15% தான் இந்த ஸ்டாக்கில் அவங்க ஸ்டேக் வச்சுருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக அவங்க ரெவன்யூ குரோத்தை பற்றி ஒரு சர்க்குலேஷன் டிக்ளரேஷன் சொல்லியிருந்தாங்க. அதுவுமே வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஸோ இது எல்லாம் சேர்த்து இந்த ஸ்டாக்கை இவ்வளோ வச்சுருக்குது. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புறேன். இது உங்களோட ஃபியூச்சர் ட்ரேடிங் செஷனுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த வில்லைக்கான கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தரோம் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.